ஒரு வழியா வந்து விஜய் வந்து கட்சி கொடியை வந்து அறிவிச்சிட்டாரு. நீண்ட காலமா நீங்க சொல்லிட்டு வரீங்க. ரொம்ப நாளா விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு நமக்கு நெறைய கன்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்ன மாரி உங்களுக்கு கன்டென்ட் குடுத்துருக்காரு? ஒரு கண்டென்ட்டுகள் மூட்டை தான் விஜய். இன்னைக்கு பாடல் வெளியிட்டிருக்காங்க, கொடி வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதான் அந்த கொடி ஏற்றி அவர் உறுதிமொழியெல்லாம் உறுதிமொழி பேசியிருக்காரு. எடுத்திருக்காரு. பாடல் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இடத்துல 3 எழுத்து மந்திரம் மீண்டும் ஒலிக்க போகுது அப்படின்றாரு. விஜய் தான் சொல்றாங்க. ஆமாம், அதான் அவர் தான் சொல்கிறாரு. அவரே அவர் சொல்லிக்கிறார். விஷயம் என்னன்னா, அதாவது மக்கள் கூப்பிடணும் சார். இப்போ 3 எழுத்து மந்திரம் மீண்டும் ஒலிக்க போகுதுன்னா என்னவா, லெஃப்ட் சைடில் வந்து அண்ணாவை காட்டுறாரு, ரைட் சைடில் எம்ஜிஆரை காட்டுறாரு, நடுவில் இவர் நின்றுக்கிறார். எம்ஜிஆருக்கு 3 எழுத்தான், அண்ணாவுக்கு 3 எழுத்தான், இவருக்கும் விஜய் 3 எழுத்தான். இது வந்து எந்த மாதிரியான தற்பெருமை சார்? இது எவ்வளோ கேவலமான தற்பெருமை. இப்போ கலைஞர் வந்து நானும் அண்ணாவும் ஒன்று தான் அப்படின்னு கிளைம் பண்ணுவாரா? கிளைம் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது. கிளைம் பண்ணுவாரா அவர்? ஜெயலலிதா வந்து நான் தான் எம்ஜிஆர்னு கிளைம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இவர் வந்து நான் தான் 2 பேரும் கிளைம் பண்ணுறாரு பாருங்க. என்னை வந்து நீங்கள் அந்த இடத்துல வைங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாரு இல்லையா? இதுதான் நான் சொன்ன கண்டென்ட். இல்ல அதாவது ரொம்ப நாளா இவர் படங்கள்லயும் வந்து எம்ஜிஆர்லாம் வந்து அங்கங்க வச்சு இல்லை, அது வந்து சார் இவர் பொறுத்த வரைக்கும் தனக்கு மேலே இருக்கிறவங்க, அதாவது தனக்கு மேலே இருக்கிறவங்களுடைய ஃபேன் பேஸை உறிஞ்சி வாழ்ந்தவர் தான் விஜய். இப்போது ஒரு 20 படம் என்னால் சொல்ல முடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெஃபரன்ஸ் இருந்த படம். நான் அவருடைய ஃபேன். ஸோ இவருடைய இப்போவுமே ஒரு 10 மடங்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி. இந்தியா ஃபுல்லாக ஃபேன்ஸ். இவருக்கு தமிழ்நாடு விட்டா அதனால தமிழை விட்டுருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாடு விட்டா ஆள் கிடையாது. நமக்கு அந்த ஃபேன் பேஸை உறிஞ்சு தான் இன்னைக்கு விஜய்ன்றவரே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரெஃபரன்ஸ் இல்லாமல் விஜய் படங்கள் வந்ததில்லை, வந்தால் ஓடவும் ஓடாது. அப்படி தான், அதுதான் உண்மை. ஸோ அப்படி அதை வச்சு தான் வாழ்ந்தார். அதே நேரத்தில் தனக்கு மேலே இருக்கிறவங்கள அவங்களுடைய ஃபேன் பேஸை எப்பயுமே யூஸ் பண்ணவர் தான் விஜய். ஸோ அப்படியே அதை பயன்படுத்தி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டின்னு எதுவுமே கிடையாது. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்தையும் பயன்படுத்தி வச்சவர் இன்னைக்கு ஒரு மாதிரியே இருக்கிறாரு. அப்படின்ற நேரத்தில் நீங்கள் எம்ஜிஆர் அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் மேலே கடைசியாக வில்லு படத்தோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் காட்டலாம். அதுக்கப்புறம் தான் புதுசாக எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் ஆரம்பிக்காது. எதுக்குன்னா அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ண போனார். அதனால எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு அதுலேருந்து தான் ஒரு எம்ஜிஆர் ஃபேனாகவும் தன்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு, வச்சுக்கிட்டு இருக்காரு. படத்தில் ரெஃபரன்ஸை காமிக்கிறது ரைட்டு. 3 எழுத்து மந்திரம் எம்ஜிஆர் எப்படியோ அண்ணா எப்படியோ அதே மாதிரி நானும் அப்படி, என்னை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னா எப்படி? இவர் என்ன பண்ணிட்டான்னு ஏற்றுக்க முடியும்? நம்மளை இப்போ அடுத்த எம்ஜிஆர் வந்துட்டா பாய்வேன் அப்படின்னா பரவாயில்ல. இப்போ கேப்டனை கருப்பு எம்ஜிஆர்னு நம்ம சொன்னோம். அது ஒரு நியாயம் இருக்கு. அது ஒரு ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்தாரு. அவர் சாவணிக்கு அத்தனை பேர் கூட்டினா கிட்டத்தட்ட ஏறக்குறைய இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களுக்கும் இவ்வளவு கூட்டம் கூடிச்சோ அந்த கூட்டம் நெருங்கி கூடிச்சு. அதை நம்ம பார்த்தோம். காரணம் அள்ளி கொடுத்தாரு கூட்டம். இவர் என்ன கொடுத்தாருன்னு இவர் கூப்பிட முடியும்? இவரே வச்சுக்கிறாரு கொண்டு போய் இவருடைய படத்துல இவருடைய அந்த பாடல்ல கட்சி கொடி. சரி, அவங்கள பயன்படுத்தலாமா? முதல்ல அந்த அறிவு வேண்டாமா? உன் கட்சிக்கு நீ உன்னுடைய கொடிய நீ வந்து அவரோட லோகோ வந்து நீங்க இது பண்றீங்க. அதுல வந்து இன்னொரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர்கள், சொன்னோம்னா அந்த கட்சியை உருவாக்கியவர்கள், அவங்க நீ யார்கிட்ட நீங்க பெர்மிஷன் கேட்டு யூஸ் பண்ணீங்க? நீங்க இதெல்லாம் என்ன மாதிரி? இதுதான் இவர் கொடுக்குற கண்டென்ட். ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு பகுஜன் சமாஜ் என்ன சொல்லியிருக்காங்க? யானை எங்க சின்னங்க இப்படி அடுத்தவங்க கட்சி தாவே கழகம், டிவிக்கு, தமிழக வாழ்வுரிமை கட்சி சண்டை போட்டாங்க. ஏன்னா அதுலேருந்து உருவிட்டீங்கன்னு சண்டை போட்டோம். இது யானையை தூக்கி வச்சிருக்காங்க. பகுஜன் சமாஜ் இப்பதான் அதுல ஒரு தலைவர் இறந்து போயிருக்காரு. அவர் இறந்த உடனே அதை தூக்கி வச்ச மாதிரி ஆயிடாது. இப்ப அவர் இருந்துதான் விட்டுருப்பாரா தமிழ்நாட்டுக்குள்ள? இதை தான் சொல்றோம். சொந்தமா ஒரு செகண்ட் கூட யோசிச்சு தனக்குத்தானே ஒன்னை உருவாக்கணும்னு அந்த நினைப்பே இல்லாத ஒரு விஜய். அவ்வளவுதான். எங்கெங்கயாவது உருவாரு. ஒண்ணும் அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாட்டுல சிறுசுக்கு என்னைய பிடிக்கும், பெருசுக்கு என்னைய பிடிக்கும். அதுல சிறுசுல சின்ன ரூபு போட்டிருக்காரு. இவ்வளவுதான் அவங்க அறிவு. சிறுசு, அதான் இன்னைக்கு கூட ஒருத்தன் போட்டிருந்தான் சிறுசு. சிறுசு அப்படின்றது சின்னதுன்றதுனால சின்ன ரூபு போட்டிருக்காரு போல இருக்கு. சிறியது பெரியது இதுக்கு வார்த்தை தமிழ்ல எப்படி எழுதுன்னு தெரியாத இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவங்கள்ட்ட நம்ம என்ன எழுதணும்? கையில் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு, சிகரம் தொட்ட மக்களுக்கு கீழே இறங்கி ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. இது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ரஜினியை அட்டாக் பண்ண மாதிரி இருக்கு. இப்போ சார் இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதாவது சிகரம் தொட்டவர் அப்படின்னு ரஜினியை அட்டாக் பண்றாருன்றீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சிகரம் தொட்டவர்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ரஜினியை தான் உங்களுக்கு வச்சு பார்க்கணும்னு தெரியுது. சூப்பர் ஸ்டார் தான் வச்சு பார்க்கணும்னு தெரியுது. இவர் என்ன சிகரம் தொட்டாரு? இவர் என்ன பண்ணாரு? இப்போ ஒன்றும் இல்லை, அந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து பூக்கடைக்கார அம்மாலேருந்து பெயிண்டர்லேருந்து என்ன சொல்கிறது சாலை துப்புரவு பணியாளர்லேருந்து எல்லாத்தையும் காட்டுறாருல. இவங்க அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? இடையில சமீபத்தில் வீடு கட்டி கொடுக்குறோன்னு சொல்லி வீடெல்லாம் கட்டி கொடுத்தாங்க. என்ன சார் அதுதான் அவங்க ரசிகர்கள் தான் கெட்டாங்கன்னு சொல்லி கேட்டாங்களே, நாக்கப்படுகிற மாதிரி.
உங்கள் ஜேர்னலிஸ்ட் தான் சார் கேட்டாங்க. ரிப்போர்ட்டர் கேட்கும் பொழுது ஆமாம் உனக்கெல்லாம் நான் எதுக்கு பதில் சொல்லணும்னு ரிப்போர்ட்டரை பிரிச்சு நடுவில் போனார்ல பிஸியானது பார்த்தீங்களா. அதாவது இவர் செலவில் எதையுமே அவர் பண்ணதில்லை, ரசிகர்கள் செலவில் தான் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு இன்றைக்கி அவங்கள பயன்படுத்துறாரு, அரசியலுக்கு வரன்ற நோக்கத்தில் அவங்களெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் அவங்களெல்லாம் காமிச்சு அவங்கள வச்சு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்க முடியாதா, இவங்கெல்லாம் எனக்கு தான் சப்போர்ட்டுன்னு காட்டுறாரு. இவ்வளவு தான் சிம்பிளாக சார். இது வந்து அவர் சிஎம் ஆகணுன்ற கனவு சார், அந்த கனவை பேக்கப் பண்ணுறாரு சார். அதுக்கு இருக்கிற ரசிகர்களை பூரா பயன்படுத்துறாரு, நம்ம மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காரு. இது நடக்கவே சாத்தியத்துக்கு ஒவ்வாது சார். எடுத்தவொடனே நான் தான் அடுத்த எம்ஜிஆர், நான் தான் அடுத்த அண்ணா அப்படின்னா அது என்ன சார்? அது ஏதாவது பண்ணிட்டு இவர் அது தகுதியானவர் நம்ம சொன்னோன்னா பரவாயில்ல. இதெல்லாம் ஆசை, பேராசை இல்லையா அதெல்லாம்? இதெல்லாம் பேராசை. அதனால இது ஒன்றும் இல்லை. இன்னைக்கெல்லாம் இவ்வளவு சொல்றீங்களே, ஒரு தலைவனுக்கு என்ன சார் இருக்கணும்? தன்னை பார்க்கணும், தான் குடும்பத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் தெருவை பார்க்கணும், தன்னை சார்ந்த சொசைட்டி மக்களை பார்க்கணும். அப்புறம் அதுக்கு மேலே 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 நீ வந்து நீ ஒரு நாடையோ நீ ஒரு உலகத்தையோ கூட பார்த்துக்கோ. அதுதானே குடும்பம். பாருங்க, நீ ஒன்றும் இல்லை, அம்மா கையை பிடிச்சி நிறுத்துறாங்க. அவங்க அம்மா நடந்து போகிறதுல ஒன்றும் இல்லை, புஷி ஆனந்துக்கு போய் கை கொடுக்குறாங்க. புஷி ஆனந்துக்கு வெற்றி குறி காமிக்கிறாங்க, அவங்க காட்டுறாங்க, கை கொடுக்குறாங்க. கை கொடுத்துட்டு இவங்களுக்கு கை கொடுக்க வராங்க, கை பிடிச்சி நிறுத்துறாங்க. நிற்காம ஒரு பாட்டுக்கு ஒரு சைடில் மூஞ்சி திருப்பிட்டு இந்த சீரியல்லாம் அந்த பெரியம்மாலாம் இருப்பாங்க, இப்போ சீரியலில் பெரியம்மா மாமியார் அந்த மாதிரி இப்படியே போகிறாரு. ஆனால் கடைசியாக வந்து எங்கள் அப்பா அம்மா இன்னைக்கு வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அது எடிட்டு சார். அது நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவர் மைக்கே தூக்கிடுவார், அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது வேற ஏதோ ஃபங்க்ஷன் உள்ள எடிட் பண்ணி நீங்கள் போட்டிருக்காங்க போல இருக்கு. அது என்ன மேட்டரே தெரியல. விஷயம் என்னன்னா சார், அதாவது ஒரு பேச்சுக்காக தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அம்மா அப்பா அவருக்கு தேவையான எது கேஸ் போடுறாரு? அம்மா அப்பா மேலே கேஸ் போட்டு யாராவது பார்த்துருக்கீங்களா சார்? எனக்கு தெரிய டைவர்ஸ் ஆகிற எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கும். வெளியே போய் குடிச்சிட்டே அவங்களே கார் ஏற்றுவாங்க, வைப்பாங்க, இப்படிலாம் கேஸ் வாங்குவாங்க, பார்த்துருக்கோம், வச்சிருக்கோம், ரைட்டு. ஆனால் பெத்த அம்மா அப்பா மேலே கேஸ் போடுற சாமானியம் போட மாட்டேன் சார், நீங்களும் போட மாட்டேன் சார். இவர் போய் கேஸ் போட்டவர் இவரை நம்பி நம்ம மேலே கேஸ் போட மாட்டார். என்ன நிச்சயம்? நம்மளை யாரையெல்லாம் எழுதி கொடுக்க மாட்டாருன்னு நிச்சயம். தாண்ட நினப்பு சார், தாண்ட அகம்பாவம் இருக்கிறவங்களால தான் இந்த அளவுக்கு பெத்த தாய் தந்தைகளே கேஸ் பண்ணுற அளவுக்கு போகும். உட்காந்து பேச முடியாது சார். அவங்கள்ட்ட இதை பண்ணாதீங்கன்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்களா? உங்கள் மகன் தானேண்ணா, ஏதோ எனக்கு பிடிக்காத பண்ணுறீங்க, பண்ணாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்களா? அது உட்காந்து பேசுவாங்க. நான் சொல்கிறேன், கையை பிடிச்சி நிறுத்துறாங்க, ஒரு பாட்டு கண்டுக்கலாம போகிறாரு. இன்னைக்கு பூரா அவங்க வந்தவங்க பூரா கேட்டவங்க பூரா அவங்க மனைவிங்க தான் கேட்குறாங்க. நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போகலாம், உண்மை தானே சார்? பர்சனல் லைஃப் இப்போ சார் டீப்பாக நம்ம போகவே இல்லை சார். இப்போது நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு செலிபிரிட்டி, ரெண்டாவது நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர், உங்கள் துணைவி யாரு மனைவி யாருன்னு நாங்கள் தேடுவோமா தேட மாட்டோமா? இது வந்து சாமானிய மக்களுக்கு, சாமானிய மனிதனுக்கு அவன் சாதாரணமாக கேட்குற கேள்வி சார் இது. அப்படிங்கும்பொழுது அதற்கு விட இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, குடும்பத்தை பார்க்காத நீங்கள் எப்படி நாளைக்கு வந்து கோட்டையில் குடியேற்றி நீங்கள் இதை பார்க்க இன்றைக்கி எழுதிட்டானுங்க, பனையூர் நின்று குடியேற்றுகிறா, நாளைக்கு கோட்டையில் குடியேற்றுவை. இதெல்லாம் இவ்வளோ பழைய டைலாக் தெரியுமா? அண்ணா காலத்தில் பெரியார் காலத்துலேருந்து இருக்குது இதெல்லாம். அப்படிதான் இந்த லெவலில் தான் இருக்காங்க. குடும்பத்தை பார்க்க முடியாத இவர் வந்து அம்மாவை உதாசீனப்படுத்தி இன்னைக்கு பச்சையாக இருக்கு சார் இந்த வீடியோ. அம்மா நடந்து வராங்க, அப்படியே கையை பிடிக்கிறாங்க, பிடிச்சி ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க, சட்டை பண்ணாமல் வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவர் சுதந்திரத்துக்காக உயிர் கொடுத்த வீரருக்கு நம்ம வந்து இது ஏதாவது உறுதிமொழி, அது உறுதிமொழி சரி. இப்போ ஒரு உறுதிமொழி எடுனா எவன் வேணாலும் எழுதுவான், எல்லாத்துக்கும் இது எல்லாரும். இப்போ இவர் சொன்னதுல என்ன புதுசாக இருக்குது? இன்னைக்கு வாகை மலர்னு ஒன்று எடுத்திருக்காரு. ஒன்றும் இல்லை, வாகை மலர்னு ஒன்று இருக்காரு. வாகை மலர் வந்து அந்த வாகை மரம் வந்து தமிழீழத்தின் தேசிய மரம். அப்போ தமிழீழத்தின் தேசிய மரம்ன்றீங்க, இப்போ உங்களுக்கும் அதுக்கு என்னங்க சம்பந்தம் சார்? ஒன்றும் இல்லை சார். இப்போ லிவிங் ஆக்டர்ஸில் நான் சொல்கிறேன், அமிதாப் பச்சன் அவருடைய பேரையோ அதாவது நான் சொல்கிறேன் ஹிந்தியில், இங்கே உள்ள எந்த நடிகர்கள் பேரையும் யார் பேரையுமே பிரபாகரன் அவர்கள் எடுக்கலை. பிரபாகரன் அவருடைய ஒரு பேட்டி எனக்கு தெரிய 86லேருந்து 90களில் ஒரு நடந்த ஒரு பேட்டியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு ஒரு இடத்துல குறிப்பிடுவார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னுடைய தொடர்பில் தான் இருக்காரு, நானும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், நண்பர்களெலாம் பழகிற அளவு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்னு ஒரு இடத்துல தினத்தந்தியில் இப்போ கூட அந்த குறிப்பு இருக்குது. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணால் கூட பண்ணுறேன். ஆக அவர் பேசினாலும் இவருக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம்? இது கிட்டத்தட்ட சீமான் உருட்டு இல்லையா? அது வாகை மலர்னு கொண்டு வந்து, வாகைன்றது வெற்றி, இப்போ தமிழக வெற்றி கழகம்னு வாகை மலரை கொண்டு வராங்கன்றது வச்சுக்கிறோம். இருந்தாலும் வாகை மரம்ன்றது தமிழீழ மரம், அதையும் ஒரு சைடில் தமிழீழத்தையும் நாங்கள் வந்து காப்பாற்றுறோம், வைக்கிறோம். நாங்கள் வந்து அங்கே நமக்கான தமிழர்களுக்கு ஆன இழப்பு ஃபுல்லாமே நாங்கள் சரி கட்டுவோம். கிட்டத்தட்ட அந்த ஆங்கிளில் ஒரு சைடில் போயிட்டு இருக்கு. அப்போ இவருக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? இவரு தமிழீழ மக்களுக்காக எந்த ஒரு இடத்துல குரல் கொடுத்துருக்காரு? மருமகனா இருக்காருன்னு சொல்றாங்க. அதான் சார், மருமகனா இருக்காருன்னா இருக்காரா? இப்போ
இருக்காரா இப்போ? இவர் எதுக்கு சார் மருமகன் ஆனார்? லண்டன்ல அந்த பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு அங்க பெரிய டாக்டர், அவங்க அப்பா டாக்டர், அது டாக்டர், சரின்னு சொல்லி இவரு ஒரு என்ன சொல்றது, அந்த அரேஞ்ச் மேரேஜே பாத்தீங்க அப்படின்னா பணத்துக்காக நடந்ததானே சார்? மருமகனா இருக்கிறாருன்னா என்ன பண்ணியிருக்காரு அந்த தமிழ் எழுத்துக்காக? ஒரு 10 ரூபா செலவழிச்சிருப்பாரா? இங்கேயே செலவழிக்காத அங்கே என்ன செலவு? இன்னைக்கு தேவைன்னொடனே அதையும் எடுத்து போட்டுக்கிட்டாரு. இது சீமான் ஃபார்மெட்டு சார். இவர் வர்றது எவனுக்கும் பிரச்சனை கிடையாது. சீமான்கிட்ட சுற்றிட்டு இருக்காங்க தெரியுமா, வம்படியா வெட்டியா, அவனே வெட்டியா. இந்த இன்னைக்கு பாருங்க, அதை நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன், பிறந்த நாளுக்கு அன்னைக்கு ஒரு பக்கத்துக்கு வாழ்த்து, இன்னைக்கு கொடியேற்றுறது வாழ்த்து வேணா தெரிவிப்பானா சார்? நீ கட்சி ஆரம்பிச்சா வாழ்த்து தெரிவிச்சா ரைட்டு, அதுக்கே 2 பக்கத்துக்கு தெரிவிச்சிருந்தான், சரி அந்த அளவு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பிறந்த நாளுக்கு ஒரு பக்கத்துக்கு தெரிவிச்சிருந்தான், இன்னைக்கு கொடியேற்றுனது தெரிவிச்சிருக்கான். அந்த லெவலில் அவன் இறங்கி வந்து இவன் காலில் உள்ளது, இவர் விஜய் காலில் உள்ளது ரெடியாக இருக்கான். அப்போ அவனை என்ன பண்ண முடியும்? நீங்கள் சீமான் ஃபார்மெட்டு தமிழ் ஈழத்தை எடுத்துக்கோ, தமிழ்நாடு தமிழ்ன்றது கையில் எடுத்துக்கோ, அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டு உருட்டு என்ன கிடைக்குதோ கிடைக்குது, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். இதுதான் சார் இது ஃபார்மெட்டு. இந்த ஃபார்மெட்டு கிளிக் ஆகுமா அப்படின்னா உண்மையிலே இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள்கிட்ட நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். இப்போது நம்மக்கிட்ட தலைவர்களே இல்லை, நீ எதிர்பார்க்குறது ரைட்டு தான். அதுக்குன்னு வந்தவனெல்லாமா தூக்கி வைக்க முடியும்? என்ன இவருக்கு என்ன பேசிக் குவாலிட்டி இருக்குது சார்? படிப்பு கிடையாது சார் இவர்கிட்ட. சார் லகரால போயிட்டு அவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னா, அவர் துறை சார்ந்த படிப்பு படிச்சிருக்காரு. அதனால் இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, எத்தனை பேர், அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸு, சோஷியல் சைக்காலஜி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே உள்ள சோஷியல் சிவிக்ஸு, அப்புறம் இந்தியன் பாலிட்டி, எவ்வளவு இருக்குது. இது போன்ற இங்கே அரசியல் சம்மந்தப்பட்ட படிப்பு, மக்கள் சமூக சம்மந்தப்பட்ட படிப்பு தான் படிச்சிருக்காரா? இல்லை ஒருவேளை வெளியில் போயிட்டு இப்போ அந்த ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பழைய ஒருத்தர் இருந்தார் மதுரையில், மதுரைக்காரரு, அந்த மாதிரி வெளிநாட்டில் போயிட்டு நான் இல்லாத ஃபைனான்ஸ் படிக்கணும், நான் ஃபைனான்ஸ் வந்து பண்ணுறேன். அதாவது இங்கே அரசியலையும் அரசாங்கத்தையும் நடத்தக்கூடிய தேவையான படிப்பு எதுவுமே இல்லை. அது போக சாதாரண பேச்சுலர் டிகிரி இன்னைக்கு ஒவ்வொருத்தன் மினிமம் பிஇ வச்சிருக்கான். ஸோ உடனே சொல்லுவாங்க காமராஜர் படித்தாரா? அந்த காமராஜர் படித்த நேரத்தில் நீ எவனும் படிக்கல. இவர் படித்த நேரத்தில் இன்னைக்கு வீட்டுக்கு 4 பிஇ இருக்கான். அப்போது உன்னோட அதிகப்படுத்த நாங்கள் இருக்கும்போது நீ வந்து எங்களை எப்படி காப்பாற்றுவ? என்னோட உனக்கு என்ன தெரியும்? உன்னோட குவாலிட்டி சாமானிய ஒரு தமிழ் ஒரு குடிமகனோட உங்ககிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு? நடிச்சிருக்கீங்க, அதுவும் எப்படி நடிச்சீங்க? உங்க அப்பா உட்காந்துருக்காரு, வேற வழி இல்லாம அந்த மனுஷன் உருவாக்கி விட்டது முதல் 10-15 படம் நெப்போ கிட். இவர் விஜய்ன்றவர் ஒரு சாதாரண நெப்போ கிட், சுயமா வளராத ஒரு சுயம்புவா இல்லாத ஒரு நெப்போ கிட். ஆட்டோமேட்டிக்கா வந்து அதன் மூலமா அப்புறம் ரஜினியை காமிச்சு, இதை காமிச்சு, அடுத்து எம்ஜிஆர் காமிச்சு, நேராக உள்ள வந்து இன்னைக்கு அதன் மூலியமா ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு இருக்கிறது தான். இவருக்கு சாதாரண தமிழ் மகனோட இவர்கிட்ட வேற எந்த ஒரு குவாலிட்டியும் கிடையாது. ரெண்டாவது, இவர் தமிழன் அறியப்படுறாரு, அதுவே ஒரு கேள்விக்குள்ளாதானே சார் இருக்கு. சோபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஹைதராபாத்லேருந்து வந்தோம், ஹைதராபாத்ல அவங்க வந்து இந்த சாங்கு, இந்த மாதிரி மியூசிக்கு, இது பேஸான குடும்பம், அதுலேருந்து வந்தோம் அப்படின்றாங்க. அவங்க அப்பா அதுவும் கிளாரிஃபை பண்ற. ஸோ விஷயம் என்னன்னா, இவர் தமிழன்னே கிளைம் பண்ண முடியாது. இதெல்லாம் சீமான் தானே கிளாரிஃபை பண்ணுவோம். மற்றவன்ட்டெல்லாம் போய் டெஸ்ட் எடுப்பான்ல, பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுப்பானா இல்லையா? அப்போ இவன் தானே வெரிஃபை பண்ணி கிளாரிஃபை பண்ணி சொல்லணும். என்ன தெரியுமா சொன்னான் சீமானு? நடிகர்கள் அரசாளக்கூடாது, நான் அந்த கமலஹாசனி ரஜினிகாந்தி அடிக்கிற அடியை பார்த்துட்டு நீ ஒரு நடிகனுக்கு அரசியலுக்கு வரக்கூடாதுன்னா, இவனே டேரக்டர் தான், இல்லைன்னா இவனை ஒரு நாய் மதிக்காது. இப்போ இன்னைக்கு விஜய் காலம் அந்த நக்கு நினைக்கிறேன். இவன் என்ன பண்ணணுங்க? இவன் ஒரு ஆம்பளைனா, நீ ஒரு நடிகன் தானா போடா, எனக்கு நீ ஆதரவு விடு, உனக்குலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லணும் இல்லையா? பண்ண மாட்டானுங்க. எதுக்கு? சந்தர்ப்பவாதிகளாக சேர்ந்து நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க. அதுதான் இது மக்கள் கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ நேரம் ஆகுன்றீங்க? 1 நிமிஷம் ஆகாது சார். மக்கள் இது வெளியில் அதாவது தெரியப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறோம். தெரிய வரும்போது மக்கள் இது வேண்டாம் முடிவு பண்ணிடுவாங்க. இது வெடிச்சு வரும்போது இது ஒன்றும் இல்லாமல் இருக்கும் சார். ரொம்ப நன்றி சார்.